இலைக்கு திரைப்படத்துல ஒரு காட்சியில வந்து நடிகர் சீமான் சொல்லுவார், இந்த ஒட்டுமொத்த இளைய தலைமுறையும் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி கிடக்குது, முழுக்க முழுக்க இணையதளங்களுக்குள்ள போய் கிடக்குது, ஒரு தலைமுறையை தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தன்னோட ஆதங்கத்தை தெரிவிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அந்த படத்துல. ஃபேஸ்புக்கில் மட்டும் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ ஃபேக் ஐடிஸை உருவாக்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு சாம்பிளிங் மெத்தட் அப்ளை பண்ணி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா என்னோட கணிப்புப்படி ஒரு 2 லட்சம் ஃபேக் ஐடிகளை நாம் தமிழர் கட்சிக்காரங்க உருவாக்கி இந்த தேர்தல் களத்துக்காக அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபைண்டிங்ஸில் வந்து நிற்குது. ஒரு 2-3 பேட்டர்ன் அப்ளை பண்ணோம். இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் பேசக்கூடிய வீடியோக்களுக்கு போடக்கூடிய பதிவுகளுக்கு லைக்ஸ் வரும் இல்லையா, லைக் ஷேர்லாம், அந்த நபர்களுடைய ஐடிகளை ஃபுல்லாக ஸ்க்ரீன் பண்ணணும் அப்படின்னா அதில் பெரும்பாலான ஐடிகளில் வந்து 30-40, 40-100 இந்த கணக்கில் தான் நட்புகள் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கும். எல்லாமே 2025-26 காலகட்டங்களில் உருவாக்கப்பட்ட ஐடிகளாக இருக்கும். பெரும்பாலான ஐடிகளில் வந்து எந்த புகைப்படங்களும் இருக்காது, பிளாங்காக இருக்கும். எல்லா ஐடிகளுமே லாக் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஆப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. அந்த மாதிரி சில கட்டமைப்புகள் அது இருக்கும். சில ஐடிகளை மட்டும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு 200-300 பக்கத்தில் தான் நண்பர்கள் அதிகபட்சமே இருப்பாங்க இந்த அவ்வளோ ஐடிகளுக்குள்ளேயுமே. அப்போ என்னன்னா ஒரு இல்யூஷன் பாலிடிக்ஸை இந்த சமூக வலைதளங்களில் உருவாக்குறாரு சீமான். திரையில பேசுறாரு சீமான், சமூக வலைதளங்களில் இந்த தலைமுறை அடிமையாகி கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரும் கூட்டத்தை இந்த சமூக வலைதளங்களில் அடிமையாக்கி வச்சு தன்னோட அரசியலுக்காகவும் தன்னுடைய அந்த பொருளாதார ஆதாயத்துக்காகவும் ஒரு பெருங்கூட்டத்தை உள்ள கட்டுப்படுத்தி வச்சு அவர்களை இந்த சமூக வலைதள அடிமைகளாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ இந்த உள்ள கட்டி வச்சிருக்கக்கூடிய, அடிமைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு எல்லாம், பெருங்கூட்டத்துக்கெல்லாம் 2 அஜெண்டா மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, போடக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியோட ஆளுமைகள் போடக்கூடிய சீமானவர்கள் பேச்சு குறித்தும் அந்த கட்சியின் கொள்கைகள் குறித்தும் போடக்கூடிய, இதுக்கு தாண்டி 3வது விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கக்கூடிய வகையிலான பதிவுகளை போடக்கூடிய எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். இதுதான், இந்த 2 தான். இப்போ இந்த அஜெண்டா ஒன்று. இன்னொரு அஜெண்டா என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மேலே யார் யாரெல்லாம் வந்து விமர்சனம் வைக்கிறாங்களோ, அது அறிவார்ந்த விமர்சனமாக இருந்தாலும் சரி, முக்கியமான விமர்சனமாக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக வந்து கெட்ட வார்த்தையால் போய் திட்டுறது.